அம்பேத்கர் பெயரை 12 முறை உச்சரித்ததை பெருமையாக பேசுகிறார் அண்ணன் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, RSSக்கு, சங் பரிவார் கும்பலுக்கு அருகதை இல்லை, சொல்லக்கூடாது. திருமாவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். பிஜேபி பேசாமல் யார் பேசுவது? அம்பேத்கர் அவர்கள் என்னென்ன கொள்கைகளை முன்னெடுத்து பேசினார். பாகிஸ்தான் பிரிவினையை கடைசி வரை எதிர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர். காங்கிரஸ் பற்றி அவர் விமர்சனம் செய்கிறார். காங்கிரஸ் நாட் ஓன்லி மிஸ் தி பஸ் பட் ஆல்சோ தி ரூட் என்று சொல்லுகிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். காஷ்மீருக்கு 370வது விசேஷ சட்டம், அதை ஏற்றுக்கொள்ளாதவர் அண்ணல் அம்பேத்கர். இன்னைக்கு 370வது பிரிவை அமித்ஷா அவர்கள் நீக்கிய பின்பு காஷ்மீர்ல இடஒதுக்கீடு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் இடஒதுக்கீடு இல்லை. இன்னைக்கு காஷ்மீர்ல அண்ணல் அம்பேத்கருடைய சிலை பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டிருக்கிறது. இந்திய தேசியத்தை அவர் கடைசி வரை விட்டுக் கொடுக்கவில்லை. நீங்கள் ஏன் புத்த மதத்திற்கு மதம் மாறுகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட போது கூட அவர் மிக தெளிவாக பதில் சொல்லுகிறார். நான் புத்த மதத்தை தவிர வேற்று மதத்திற்கு மாறிவிட்டால் எனது தேசிய வேர்கள் அறுவட்டு போகும். நான் இந்த தேசியவாதியாக இருக்க விரும்புவதால் தான் இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். என்றால் அம்பேத்கருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு என்னங்க வேறுபாடு? கொண்டாடுகிறோம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இது நாடக அரசியல் இல்ல, இது நடிப்பு அரசியல் இல்ல, மனப்பூர்வமான ஒரு அரசியல் சித்தாந்தம் இது. அது இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது. நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பு அதை ஒட்டுமொத்த உலகத்திற்குமாக அறிவிக்கிறார். நான் இவ்வளவு சொல்றேங்க, அண்ணன் திருமா அவர்கள் எனக்கு ஒரு பதில் மாத்திரம் சொல்லுங்க. ஆரியன் திராவிடன் இது மரபணுவாதம், அது தேசிய இனம்னு பேசுறீங்கல்ல, இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை டாக்டர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த ஆரிய திராவிட இனவாதத்திற்கு சரியான இடம் வரலாற்றின் குப்பை தொட்டிகளில் போட வேண்டிய விஷயம் என்று சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்ற வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆரியன் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் இன்று இருக்கிற கொள்கைகளும் என்னவெல்லாம் சொல்கிறதோ அதை அப்படியே முதலில் முன்மொழிந்து சென்றவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.